முத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரோஹிணிக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு. அது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சிஐடி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லயும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனாலுமே வந்துட்டு ரோஹிணிய பத்தி உண்மை யாருக்குமே முழுசா தெரியல. அதனால பார்த்திங்கன்னா, நாமளே எதனா ஒண்ணு பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி மலேசியாவுக்கு போற மாரி நடிக்கலாம். அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து சொல்றாங்க. வீட்ல வந்து சொன்னோனே ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது. என்னடா இந்த முத்து நம்மள திருப்பி வசமா மாட்டி விட பார்க்குறாங்களே! சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, வித்யா வந்துட்டு முத்து சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு. நாமளும் கொஞ்சம் அப்படியே போய் அவங்க அப்பாவ பார்த்த மாரி ஆச்சு. ஒரு வாரம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, மனோஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "அம்மா அவங்க ஜெயில்ல இருக்கும்போது இப்போ பார்த்தா எப்படிம்மா? அவர் மனசு கஷ்டப்படும்ல" அப்படின்னு சொல்ல, "டேய் நம்ம கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னும் ஒரு முறை கூட அவங்க அப்பாவ பார்த்ததே இல்ல. ஏன் நான் கூட பார்த்ததே இல்ல. ரோஹினியுமே ஃபோட்டோ கூட காட்டுனதில்ல. அதனால நம்ம சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு அவர் போய் நலம் விசாரிச்சுட்டு வரலாம்டா. இல்லன்னா நான் மாப்பிள வீட்லருந்து யாருமே வந்து நம்மள பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவருமே கஷ்டப்படுவார்ல அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! அத்தை வேற இப்படி சொல்றாங்களே! நம்ம வசமா மாட்டிட்டோமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணாலுமே வந்து ஐடியாவே சிக்கறதில்ல. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு, சிசிடிவி ஃபுட்டேஜ் அடையாளம் காட்டுறதுக்கு வர சொன்னேன்ல, ஏன் வரல? வா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. அவங்களுமே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, திருடன ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த டைமில பார்த்தீங்கன்னா, சித்தி கால் பண்றாங்க. மேடம் இது மாரி சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுனேன் வாங்குனீங்களா இல்லையா? வாங்குனா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அப்ப தான் நான் அவன சீக்கிரம் புடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, ஏய் நானே இங்க வேற பிரச்சனைல இருக்கேன். நீ வேற தொல்ல பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சித்தி சொல்றதும் ஐடியா நல்லா இருக்கு. இவன வச்சு முத்துவ எதனா பண்ணிடலாம். அப்பதான் வந்துட்டு நம்ம இதுலருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா, சித்தி கால் பண்றாங்க. ஆனா சித்தி இருந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கான். இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங் நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. தேங்க் யூ.